2 இணைப்புகள் கொண்ட வீடுகள் புதிய நடைமுறையில் கணக்கெடுக்கப்படும். ஒரே வீட்டுக்கு அல்லது தொழில் நிறுவனத்திற்கு 2 இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே இணைப்பாக ஒருங்கிணைந்து ஒரே கட்டணமாக கணக்கீடு செய்ய புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழ்நாடு மின்வாரியத்தில் ஏற்பட்டு வரும் தேவையற்ற மின் இழப்புகளை தடுக்க ஒரே வீட்டுக்கு 2 மின் இணைப்பு இருந்தால் அதை கணக்கெடுக்க செய்வதில் மின்வாரியம் மாற்றம் கொண்டு வந்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தின் 2 மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரு மின் இணைப்பாக ஒருங்கிணைந்து ஒரே கட்டணமாக கணக்கீடு செய்யப்பட்டது. இந்த நடைமுறை இந்த மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இதற்கான மென்பொருள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மின்வாரிய அதிகாரிகள் கூறியதாவது: மின்வாரியத்தில் ஏற்படும் தேவையில்லாத மின் இணைப்புகள் சரி செய்யும் வகையில் இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போது ஒவ்வொரு வீட்டு இணைப்புக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதே நேரம் ஒரு வீட்டிற்கு 2 இணைப்புகள் பெற்றிருந்தால் தலா 100 யூனிட் இலவசமாக கிடைக்கும். அதுபோல ஒரே வணிக கட்டடங்களுக்கு 2 இணைப்புகள் இருக்கும்போது மின் கட்டணமும் குறைவாக வரும். இதனால் மின்வாரியத்துக்கு அதிக அளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டு வந்தது. இதனால் இத்தகைய இணைப்புகளை கண்டறிந்து ஒரே இணைப்பாக ஒருங்கிணைந்து மின்கட்டணம் கணக்கிடப்படும். அதன்படி ஒரே வீட்டுக்கு 2 மின் இணைப்புகள் இருந்தால் இலவசமாக வழங்கப்படும் 100 யூனிட் மட்டுமே கழித்து மற்றும் யூனிட்டுகளுக்கு கட்டணம் கணக்கிடப்படும். கடைகளுக்கு 2 மீட்டரில் உள்ள யூனிட்டுகளை கணக்கிட்டு மொத்தமாக மின் கட்டணம் விதிக்கப்படும். இதனால் நீண்டகால வருவாய் இழப்பு தடுக்கப்படும். இவ்வாறு அவர் தெரிவித்தார்.